அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப இந்த புதுசா வந்திருக்குதுல இந்த ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ். என்னடா ஷைத்தான் ரொம்ப நாளா அமைதியாவே இருக்கான்னு நினைச்சோம். இப்போ ஒரு புது புது டெக்னிக் இது. முஸ்லிம்களை வழி கெடுக்கிறதுக்கு இமேஜ் ஜெனரேஷன் நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய இமேஜை நம்ம அப்லோட் பண்றோம், வேற ஒரு நபரையும் அதுல ஆட் பண்ணி வைக்கலாம் ஒரே இமேஜா, அல்லது நம்மளுடைய தோற்றங்களை அது மாத்தி கொடுக்குது, குண்டா இருக்கிறவங்களை ஸ்லிம் ஆக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுது. இது இஸ்லாத்துல கூடுமா கூடாதான்னு கேட்டா எல்லாருமே கிளியரா சொல்லுவாங்க இது இஸ்லாத்துல கூடாதுன்னு. ஏன்னா நாளைக்கு எல்லாம் மறுமை நாளை கேட்பான், நீ அமைச்சியில ஒரு தோற்றம், அதுக்கு நீ உயிர் கொடுன்னு நல்லா கேட்பான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் இடத்துல கை கட்டி மட்டும் தான் நம்ம நிக்கணும். அப்ப நம்ம விளங்கிக்கணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சில பேர் தெரியாம இந்த விஷயத்த பண்றாங்க, சில நபர்கள் தெரிஞ்சே பண்றாங்கும் போது நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம நண்பர்கள் இஸ்லாத்தை பத்தி அவ்வளவோ பேசுறாங்க, ஆனா அவங்களே இப்படி பண்றாங்கும் போது நமக்கு பெரும் வருத்தத்தை கொடுக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இது கிளியரா ஓப்பனா தெரியுது ஹராம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் போடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் போட்டுறாதீங்க. அப்படி போட்ட நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு, மச்சான் இது ஹராமான விஷயம், ப்ளீஸ் இதை எடுத்துடலாம். ஏன்னா சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒரு முஸ்லீமுடைய கடமை. பிறர் தப்பு செஞ்சாங்கன்னா அதை நம்ம சொல்லணும், இந்த மாதிரி இருக்கு மச்சான், அதை பாத்துக்கங்க என்ன அப்படின்னு. எனவே இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். கட்டாயமா ஒரு ஷேர் பண்ணுங்க. தீமையிலேருந்து நம்மளும் பாதுகாத்துக்குவோம், மத்தவங்களையும் பாதுகாப்போம். எனவே இன்ஷா அல்லாஹ் பரக்கல்லாஹு ஃபீக்கும்.